அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். ரமலான் டே 21 சஹர் டு இஃப்தார் விலாக் பார்க்கலாமா? சஹருக்கு டிஃப்ரெண்ட்டான பொட்டேட்டோ ஃப்ரை செய்ய போகிறேன். இஃப்தாருக்கு ஜவ்வரிசி கஞ்சியும் இடியப்ப பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றைக்கு பார்க்க முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சஹருக்கு பொட்டேட்டோ ஃப்ரை தான் செய்ய போகிறேன். 2 பொட்டேட்டோவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் உப்பு போட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு சவுண்டு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பேன் அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் உளுந்து 2 ஸ்பூன் மல்லி போட்டு வறுத்துக்கலாம். 10 பல் பூண்டு போட்டு அதையும் வறுத்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் மிளகு 4 காஞ்ச மிளகா போட்டு அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்தளவுக்கு அரைச்சிக்கணும். குறக்குறப்பாக ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதே பேனில் அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்த பிறகு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு உருளைக்கிழங்க போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். வறுத்து அரைச்ச உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு சஹருக்கு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சஹருக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ், ரசம், பொட்டேட்டோ ஃப்ரை, நார்த்தங்காய் ஊறுகாய். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சஹர் சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு முடிச்சுட்டு பழம் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு நீத்து வச்சோம். அடுத்து இஃப்தாருக்கு ஜவ்வரிசி கஞ்சி தான் காய்ச்ச போகிறேன். ஒரு பவுல் எடுத்து ஜவ்வரிசி 1/4 கப் போட்டுக்கலாம். ஜவ்வரிசியை சுத்தமாக கழுவிட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய் சூடு வந்த பிறகு முந்திரியும் திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன். அதை நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுக்கணும். இப்போ பாருங்கள், லைட் ப்ரௌன் ஆகிடுச்சி. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதி வந்த பிறகு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தோம்ல, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள். நல்லா ஜவ்வரிசி கொதிச்சுக்கிட்டு வெந்து வருது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். முந்திரி பருப்பு வறுத்தோம்ல, அதே பேன் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 1/2 லிட்டர் பால் திக்காக காய்ச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றி நல்லா காய்ச்சிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இது கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். ஜவ்வரிசி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா ஜவ்வரிசி வெந்திருக்கு. நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நல்லா பால் கொதிச்சிட்டு வருது பாருங்கள். பால் நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம ஜவ்வரிசி வேக வச்சுருந்தோம்ல, அதை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கை விடாமல் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து 1/4 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுப்பு சிம்லேயே தான் வச்சுக்கணும். அடுத்து இன்னொரு 1/4 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
அடுத்து முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஜவ்வரிசி கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பவுல் எடுத்து நம்ம ஜவ்வரிசி கஞ்சியை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் செம சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சுகர் கம்மியாக வேண்டாம், 1/4 கப் மட்டும் போட்டுங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இடியப்ப பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஒரு பேன் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஒரு 100 ml ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்த பிறகு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அடுத்து மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மசாலாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 3 முட்டை எடுத்திருக்கேன், 3 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இப்போ முட்டையில் தான் இடியப்ப பிரியாணி செய்ய போகிறேன். முட்டையை நல்லா கலக்கி விட்டு வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். கைவிடாமல் நம்ம இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ முட்டை நல்லா வெந்து வருது பாருங்கள். வெங்காயத்தோடு சேர்த்து இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு. இப்போ நல்லா முட்டை வெந்துருச்சு. இப்போ முட்டை மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது அடுப்புலேயே சிம்லேயே இருக்கட்டும். இடியப்பம் 10 எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பிளேட் எடுத்து இடியப்பத்தை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்து வச்சுக்கலாம். எல்லா இடியப்பத்தையும் இதே மாதிரி பீஸ் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் இடியப்ப பிரியாணி செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் எப்படி செய்யணும் அதே மாதிரி செஞ்சுங்க. இடியப்பத்தை அப்படியே முட்டை மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். மசாலாவோடு சேர்த்து நல்லா இடியப்பத்தை மிக்ஸ் பண்ணணும். இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ பாருங்கள், நல்லா மசாலாலாம் சேர்ந்து இடியப்ப பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மல்லி புதினா கொஞ்சம் தூவிக்கலாம். மல்லி புதினா போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட இடியப்ப பிரியாணி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சுட சுட சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நான் நோன்பு திறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த இடியப்ப பிரியாணி செஞ்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இஃப்தாருக்கெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் இஃப்தாருக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். நம்மளோட ஃபேவரட்டான நோன்பு கஞ்சி, இடியப்ப பிரியாணி, ஜவ்வரிசி கஞ்சி, ஜிகர்தண்டா ஜூஸ், இதுதான் இன்றைக்கி எங்களோட இஃப்தார் சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி நோன்பு திறந்தோம். உங்கள் வீட்டில் இஃப்தாருக்கு என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சஃபினா சஃபிலாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.